நான் இந்த மேடையில் நிற்கும்போது கல்வியும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் கல்வி கற்பதற்கு தேவையான அனைத்தும் தருகின்ற ஒரு அரசியல் சூழல் நம்முடைய மண்ணில் இருப்பதை எண்ணி உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பேறு என்று நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த கல்வி நமக்கு இவ்வளவு சாத்தியப்படுவதற்கு மிகப்பெரிய கொள்கை ரீதியான ஒரு பெரிய போராட்டம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மாணவ செல்வங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். 1800களுக்கு முன்னால் நீங்கள் வரலாற்றின் எந்த பக்கத்தை வேண்டுமென்றாலும் புரட்டி பாருங்கள். சிலர் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் இழந்த கலாச்சாரத்தை மீட்டு எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் அவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கும் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு வைக்கின்றேன். நீங்கள் 1800களுக்கு முன்னால் நாம் வாழுகின்ற இந்திய துணைக்கண்டத்தில் கல்வியின் நிலை எப்படி இருந்தது? எல்லோருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமை இருந்ததா? கல்வி கற்பதற்கான கல்வி கூடங்கள் இருந்ததா? ஆசிரியர்கள் இருந்ததா என்பதை தயவு செய்து நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் இல்லை 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 என்றுதான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அது என்ன பாரம்பரியம் எங்களுக்கு புரியவில்லை. அன்றைக்கு இருந்த பாரம்பரியம் சாதி என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும், மற்றவர்கள் கல்வி கற்க முடியாது. கல்வி கற்பதற்கான மூளையும் அவர்களுக்கு இல்லை, கல்வி கற்பதற்கான கர்ம விதிகளும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அதை அந்த மக்கள் என்பது நாம் தான். எனவேதான் உங்களுடைய முன்னோர்கள் கற்றவர்களாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இதை ஏதோ இங்கு ஒரு அமைச்சர் வந்தார், மனோ தங்கராஜ் வந்தார், அவர் பேசினார் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். இது வரலாற்று உண்மை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அடைந்த மக்களை பொய்யான தகவல்களை கூறி கல்ச்சுரல் நேஷனலிசம், தேசிய கலாச்சாரம் ஒரு பொய்யான ஒரு முழக்கத்தை முன்வைத்து அவர்களை பின்னோக்கி இழுப்பதற்கான முயற்சி பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய அரசை வழிநடத்துகின்ற கொள்கை திராவிட மாடல் என்று நம்முடைய தலைவர் சொல்லுகிறார். அது என்ன என்பது மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த கட்டமைப்புக்கு எதிரானது. எந்த கட்டமைப்பு? நான் உங்களிடத்தில் கூறியது போன்று ஜாதி என்ற கட்டமைப்பை உருவாக்கி அனைவரும் சமம் அல்ல என்கின்ற கோட்பாட்டிற்கு எதிரான, ஜாதி என்ற ஒன்று இல்லை, அது மனிதன் உருவாக்கிய ஒரு அரசியல் கட்டமைப்பு, அனைத்து மக்களுக்கு மனிதர்களாக பிறந்த அனைத்துவருக்கும் அனைத்து உரிமைகளும் சமம் என்கின்ற கோட்பாடு தான் நாங்கள் பேசுகின்ற திராவிடம். எங்களுடைய கோட்பாடு தான் அனைவருக்கும் கல்வி என்பதை உறுதியாக பேசிய கோட்பாடு. இந்த கோட்பாட்டை ஒழிப்பதற்குள்ள முயற்சி என்பது இப்போது அல்ல, நீண்ட காலமாக நடத்தி அதில் அவர்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மை இந்திய சமூகம் கல்வி இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு அதன் பிறகு கல்வியை கொண்டுவதற்கான முயற்சிகளை நம்ம ஓரளவு வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் கூட அன்றைக்கு குலக்கல்வி என்ற ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று ராஜாஜி போன்றவர்கள் முயற்சி எடுத்தார்கள். குலக்கல்வி என்பது ஒரு மாணவன் தன் தந்தை என்ன தொழிலை செய்தானோ அந்த தொழிலை அவனும் செய்ய வேண்டும். ஒரு உதாரணமாக, ஒருவரின் தந்தை செருப்பு தைக்கின்ற தொழிலாளியாக இருந்தால் அவர் செருப்பு தைக்க வேண்டும். இன்னொருவர் மரம் ஏறுகின்றவர் என்றால் அவருடைய பிள்ளை மரம் ஏற வேண்டும். இன்னொருவர் விவசாய கூலியாக இருந்தால் அவர் விவசாய கூலியாக இருக்க வேண்டும். இதற்கு ராஜாஜி சொன்ன தத்துவம், எல்லோரும் படித்து விட்டால் யார் வேலை செய்வது என்று கேட்டார். அதை காமராஜர் ஒத்துக்கொள்ளவில்லை. கல்வி கற்கட்டும், அதற்கு பிறகு என்ன வேலை வேண்டாம் என்றாலும் பார்க்கலாம் என்று. அன்புக்குரிய நண்பர்களே, குலக்கல்வி முறை அல்லது அவர்கள் கூறுகின்ற குருகுலம் கல்வி என்பது இருந்திருந்தால் இன்றைக்கு மனோ தங்கராஜ் உங்கள் முன்னால் ஒரு அமைச்சராக நின்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய தந்தை, அவருடைய தந்தை, அதுக்கு முந்தைய வரலாறு எனக்கு தெரியாது, அவர்கள் எல்லாம் வியாபாரிகள். அப்ப நான் குலக்கல்வி முறையை பின்பற்றி இருந்தால் வியாபாரம் தான் செய்திருக்க முடியும், அதை தாண்டி நான் வந்திருக்க முடியும். இன்றைக்கு குருகுல கல்வியை கொண்டுருவேன்னு பகிரங்கமா பேசுகிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்டு வாழ்விழந்து அடிமையிலும் அடிமையாக ஒரு புழுவை போல் வாழ்ந்து கொண்டிருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் அந்த முழக்கத்தை தாங்களும் எடுத்து பேசுகிறார்கள். நான் எண்ணுகின்ற நேரத்தில் இதற்கு தற்கொலையே மேல், அவர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம் என்னுடைய மனதில் அடிக்கடி எழுவதும். எனவே இந்த சித்தாந்தம் தான் இன்றைக்கு உங்கள் கைகளிலே மடிக்கணினியை தந்திருக்கிறது. இந்த சித்தாந்தம் தான், இந்த கொள்கை தான் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசாங்கம் தருகின்ற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை தந்திருக்கிறது. இந்த திட்டம் தான் பள்ளி கல்வியை இலவசமாக்கி தந்திருக்கிறது. இந்த கொள்கை தான் பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு புத்தகங்களும் பள்ளி சீருடைகளும் மிதிவண்டிகளும், அதே போன்று பள்ளிக்கு பசியோடு சென்றால் காலை உணவும், பசி இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவும் தந்திருக்கக்கூடிய அற்புதமான கொள்கை தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பேசுகின்ற இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற திராவிட சித்தாந்தம். அது ஏன் திராவிடம் என்று வருகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அல்லது நாங்கள் தருகின்ற மடிக்கணினியை நீங்கள் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்திய துணைக்கண்டம், இந்தியா என்கின்ற நாடு அப்போது கிடையாது, இந்திய துணைக்கண்டம் என்று இருந்தது. ஏனென்றால் இதில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சிலோன் உள்ளிட்ட நிறைய நாடுகள் இணைந்ததா அன்னைக்கு வந்து பாகிஸ்தான், இந்திய துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்தின் பூர்வக்குடி மக்கள் என்பவர்கள் குறிப்பாக இந்த துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் முற்றிலுமாக திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். எனவேதான் அந்த கொள்கையை நாம் அப்படி சொல்லுகிறோம். அது இன்னொரு முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் சமத்துவத்தை பேசியவர்கள், சமத்துவத்தை நம்பியவர்கள், சமத்துவத்தை கடைபிடித்தவர்கள், எல்லோரும் சமம். அதைத்தான் திருமந்திரத்தில் ஒன்றே குலம், மனுஷன் வந்து ஒரு குலம் தான் என்கிற தத்துவத்தை வலியுறுத்தியது. வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம் என்று சொன்னார். கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும்
யாவரும் கேளிர் என்று சொன்னார். யாது ஊர் என்ற எல்லாம் நம்ம ஊர் தான். யாவரும் கேளிர் என்று சொன்னால் கேளிர் என்பது உறவுகள் என்று அர்த்தம். எனவே இந்த அற்புதமான தத்துவத்தை தான் நாங்கள் இப்படி பேசுகின்றோம். அந்த தத்துவத்தை நிஜமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரும் கல்வி கற்றாக வேண்டும். கல்வி என்பது கட்டாயம். அதை கற்பதற்கு உன்னிடம் வசதி இல்லை என்றால் அதை இலவசமாக தருகிறேன் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்னார். அதை தொடர்ந்து கல்வி மட்டும் கற்றால் போதாது, உயர்கல்வி கற்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் என்ற கனவோடு தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உயர்கல்வியும் இலவசமாக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவம்! இதுதான் நம்மை தலைநிமிரச் செய்திருக்கிறது, உயர்ந்து நிற்கிறது. நம்முடைய சகோதரிகள் பிள்ளைகளை பார்க்க சமயம் எனக்கு மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு குஜராத்திலோ பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சென்றால், அங்கு இருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு கிராமத்தில் சென்றால் 100% சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் கையில் 1-2 குழந்தைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது எந்த குழந்தை என்று கேட்டால் அவருடைய குழந்தை. 11 வயசுல 12 வயசுல திருமணம் செய்து கொடுக்கலாம். இன்றைக்கும் இதுதான் பார்பேரியன் ஆக்ட், அதாவது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று சொல்லும். எனவே இப்படித்தான் இருந்தது. இது தொன்று தொட்டு இருந்ததல்ல, இடைசருக அதை உடைத்து நம்முடைய பிள்ளைகளை உலக அளவில் கொண்டு போக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் உலகம் உங்கள் கையில் என்று தலைவர்கள் தந்திருக்கிறார். இது ஒரு அற்புத சித்தாந்தம். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது பேசுவோம், எங்களுடைய கனவு வந்து குளோபல் வில்லேஜ். இன்றைக்கு உங்களுடைய கையில குளோபல் வில்லேஜ் வந்து நீங்க உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடியவரும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நினைத்த மாத்திரம் அவருக்கு கடிதங்களை ஒரு கிளிக்ல நீங்க அனுப்பலாம். உலகத்தில் எங்கு நடக்குகின்ற சம்பவங்களை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். உலகத்தின் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நீங்கள் பார்த்து படிக்கலாம். வரலாற்று உண்மைகளை பார்க்கலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்க்கலாம். தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். இதுதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், உலகம் உங்கள் கையில். எப்படிப்பட்ட தத்துவம் எண்ணி பாருங்கள். அன்புக்குரிய பிள்ளைகளை, நான் இப்போது கேட்டால் உங்களில் பலர் கை தூக்குவீர்கள். யாரெல்லாம் புதுமை பெண் திட்டத்திலும் தமிழ் புதல்வன் திட்டத்திலும் பயன்பெறுகிறீர்கள் என்று கேட்டால் இங்கு பதில் சொல்வதற்கு நிறைய இருப்பீர்கள். நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாயின் தாலியை வர அடகு வைத்து அவர்கள் கல்லூரி படிப்புக்கு சென்றுவிட்டு அங்கு கை செலவருக்கு காசு இல்லாமல் அவர்கள் வேதனையோடு நிற்கக்கூடிய செயல் பார்த்திருக்கும். அவர்கள் அப்படி கூட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இது 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்டு எள்ளிநகை ஆடினார்கள். இலவசம் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் சொன்னார், இது இலவசம் அல்ல. நான் அமைச்சராக இருக்கின்றேன். அரசாங்கத்தில் 2 விதமான நிதி, ஒன்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்று ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். இது எல்லாருக்கும் பொருந்தும். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவு செய்து அப்படி போயிடும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அது அப்படி அசெட்டா மாறும். அதான் எங்களுடைய சித்தாந்தம். எங்களுடைய தலைவர் சொல்வது, நாங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்வது அவருடைய திறனை வளர்த்து அவங்களை ஒரு சொத்தாக மாற்று. எனவே உங்களை சொத்தாக மாற்றுது இந்த அரசு. It is not an expenditure, it is an investment, it is a creation of asset. அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சிடுங்க. இந்த லேப்டாப்பை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. இது உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை அப்படியும் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம். ஏனென்றால் நான் கூறியது போன்று உலகம் உங்கள் கையில். உலகத்தையே தெரிந்து கொள்வதற்கான மார்க்கம் அதில் இருக்கிறது. அதே போன்று உங்களை அழித்து ஒழிப்பதற்கான காரியங்களும் அங்கு இருக்கிறது. நீங்கள் இதில் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்திருக்கிறது. நான் 100% சொல்லுகிறேன், நீங்கள் படிக்கும் போது படியுங்கள், விளையாடும் போது விளையாடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டமையுங்கள். நல்ல படியுங்கள். பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை தாண்டி நீங்கள் வீட்டுக்கு செல்லுகின்ற நேரத்தில் உங்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள, உங்களுடைய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள லேப்டாப் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். நல்ல கான்ஃபிகரேஷனோட ஒரு 10 ஆண்டு காலம் நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துகின்ற டெக்னாலஜியோட, ஈவன் லேட்டஸ்ட் AI டெக்னாலஜியோட இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 10,477 பிள்ளைகள் இன்றைக்கு மடிக்கணனி நாங்கள் கொடுக்கும். 10,000 பிள்ளைகளுடைய கனவு நனவாயிருக்கிறது. 10,477 பெற்றோருடைய சுமை, நிதி சுமை குறைந்திருக்கிறது. அதனால நிறைய பேருக்கு நீங்க கனவு கண்டிருக்கலாம், லேப்டாப் எனக்கு வேணும்னு. அதை நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்.